மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 2 வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளையும் எடுத்துரைக்கும் சிறந்த வாழ்வியல் நூலாய் விளங்கும் திருக்குறளை இன்று நாம் பார்க்க போகிறோம். முதலில் ஆசிரியர் குறிப்பு பற்றி பார்ப்போம். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். பெயர் திருவள்ளுவர். பெற்றோர் ஆதி பகவன். மனைவி வாசுகி. ஊர் சென்னையில் உள்ள மயிலாப்பூர். காலம் கிமு 31. சிறப்பு பெயர்கள் பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார், தெய்வப்புலவர், நான்முகன், மாதானுபங்கி, சென்னா போதார். தொழில் நெசவு தொழில். நெசவு தொழில் செய்து வாழ்ந்து வந்தார். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். வள்ளுவர் பெருமையை விளக்கும் நினைவு சின்னங்களாய் சென்னையில் அமைந்துள்ள வள்ளுவர் கோட்டமும் கன்னியாகுமரியில் அமைந்துள்ள 133 அடி உயரமுள்ள சிலையும் விளங்குகின்றன. இவர் பிறந்த 31ஆம் ஆண்டை கொண்டே திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. எனினும் இவரை பற்றிய முழுமையான செய்திகள் நமக்கு கிடைக்கவில்லை. சரி மாணவர்களே, மீண்டும் ஒரு முறை ஆசிரியர் குறிப்பு பற்றி பார்ப்போம். பெயர் திருவள்ளுவர். பெற்றோர் ஆதி பகவன். மனைவி வாசுகி. ஊர் சென்னையில் உள்ள மயிலாப்பூர். காலம் கிமு 31. சிறப்பு பெயர்கள் பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார், தெய்வப்புலவர், நான்முகன், மாதானுபங்கி, சென்னா போதார். தொழில் நெசவு தொழில். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். இவருடைய நினைவு சின்னங்கள் சென்னையில் வள்ளுவர் கோட்டமும் கன்னியாகுமரியில் 133 அடி உயரமுள்ள சிலையும் விளங்குகின்றன. அடுத்து நூல்வெளி பற்றி பார்ப்போம். திருக்குறள், திரு கூட்டல் குறள் என்று பெயர் காரணமாயிற்று. திருக்குறள் அப்படின்னா மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆன நூல். இது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறள் 2 அடிகளையும் 7 சீர்களையும் கொண்டது. 133 அதிகாரங்களையும் அதிகாரத்திற்கு 10 குறளையும் மொத்தம் 1330 குறட்பாக்களை கொண்டது. திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பெற்ற சிறந்த நூல். இந்நூல் அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. அறத்துப்பால் பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல் என்னும் 4 இயல்களை கொண்டது. பொருட்பால் அரசியல், அமைச்சியல், ஒளியியல் என்னும் 3 இயல்களை கொண்டது. இன்பத்துப்பால். இன்பத்துப்பால் அப்படின்றது காமத்துப்பால். அதாவது இன்பத்துப்பால் என்றும் சொல்லலாம், காமத்துப்பால், இரண்டும் ஒன்றுதான். இன்பத்துப்பால் களவியல், கற்பியல் என்னும் 2 இயல்களை கொண்டது. சாதி, மதம், மொழி, நாடு என்னும் வேறுபாடு இல்லாமல் மக்கள் அனைவருக்கும் பொதுவான நீதிகளை கூறுவதால் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சாதி, மதம், மொழி, நாடு என்னும் வேறுபாடு இல்லாமல் மக்கள் அனைவருக்கும் பொதுவான நீதிகளை கூறுவதால் இது உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. இந்நூலுக்கு
தெய்வ நூல், பொய்யாமொழி, தமிழ்மறை, முப்பால் என்னும் மொழி வேறு பெயர்களும் உண்டு. அதாவது இந்த நூலுக்கு வேறு பெயர்கள் என்னென்னா தெய்வ நூல், பொய்யாமொழி, தமிழ்மறை, முப்பால் என்னும் வேறு பெயர்களும் உண்டு. திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று, அது ஒரு வாழ்வியல் நூல். எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல். திருக்குறளின் பெருமையை விளக்க திருவள்ளுவ மாலை என்னும் நூல் எழுதப்பட்டிருப்பதே அதன் பெருமைக்குரிய சான்றாகும். மாணவர்களே, இதிலிருந்து நம்மளுக்கு ஒரு மதிப்பெண் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. என்ன கொஸ்டின் பார்த்தா, திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் டேஷ். திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் டேஷ். திருவள்ளுவ மாலை. மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மதிப்பெண்ணில் திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் டேஷ். திருவள்ளுவ மாலை. சரி. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்னும் சொற்றொடர்கள் இந்நூலின் பெருமையை விளக்குவனவாகும். இத்தகைய பெருமை கொண்ட திருக்குறளை நாம் இன்று பயிலப் போகிறோம். சரி மாணவர்களே, முதலில் நடுவுநிலைமை என்ற அதிகாரத்திலிருந்து 2 குறள்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. எந்த அதிகாரத்திலிருந்து? நடுவுநிலைமை. முதல் குறள், தற்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தற்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இக்குறளுக்கான பொருள், தற்கார் தகவிலர் என்பது நடுவு நிலைமை உடையவர், நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும். அதாவது நடுவு நிலைமை என்பது எந்த பக்கமும் சப்போர்ட் பண்ணாம நேர்மையாக இருப்பது என்று அர்த்தம். ஒருவர் நேர்மையானவரா அல்லது இல்லாதவரா அப்படின்றத அவருடைய காலத்திற்கு பின் அவருக்கு இருக்கக்கூடிய புகழினாலும் பழியினாலும் அறிந்து கொள்ள முடியும். இந்த முதல் குறளுக்குரிய கருத்து என்னன்னா, எஞ்சும் புகழ். எஞ்சும் புகழ். அதாவது நடுநிலைமை உடையவர், நடுநிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும். சுருக்க கருத்து, எஞ்சும் புகழ். இரண்டாவது குறள், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. இக்குறளுக்கான பொருள், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருட்களின் எடையை துலாக்கோல், துலாக்கோல் என்பது தராசு, சரியாக காட்டும். அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. அதுபோல நடுநிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோருக்கு அழகாகும். அதாவது சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் என்பது எதை குறிக்கிறது என்று பார்த்தால் தராசை குறிக்கிறது. தராசில் ஒரு பக்கம் பொருள் இருக்கும்,
மற்றொரு பக்கம் எடைக்கல் இருக்கும். தன்னிடம் வைக்கப்படக்கூடிய பொருளின் எடையை தராசு சமமாக காட்டும். அதுபோல் எந்த பக்கமும் சாயாமல் நடுவு நிலைமையோடு இருப்பது சான்றோருக்கு அழகாகும். சரி, இந்த குறளில் எந்த அணி பயின்று வந்துள்ளது என்று பார்த்தால் உவமை அணி. அதாவது இக்குறளுக்கான சுருக்க கருத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். சான்றோருக்கு அழகு, சான்றோருக்கு அழகு. இந்த குறளில் எந்த அணி பயின்று வந்துள்ளது என்று பார்த்தால் எந்த அணி? உவமை அணி. உவமை அணி என்பது ஒரு பொருளை அத்தன்மை கொண்ட மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது. ஒரு பொருளை அத்தன்மை கொண்ட மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது தான் என்ன? உவமை அணி. அதாவது உவமை, உவமைக்கப்படும் பொருள், உவம உருபு மூன்றும் வெளிப்படையாக தோன்றுவதுதான் உவமை அணி. இக்குறளில் துலாக்கோலை உவமையாக கூறி சான்றோர்களின் நடுவு நிலைமையை உவமைக்கப்படும் பொருளாக்கி போல என்ற உவம உருபு வெளிப்படையாக அமைந்துள்ளதால் இது உவமை அணி ஆயிற்று. இது என்ன அணி ஆயிற்று? உவமை அணி ஆயிற்று. உவமை அணினா என்ன நான் சொன்னேன்? உவமை அணி என்பது உவமை உவமிக்கப்படும் பொருள் உவம உருபு. இதில் இந்த குறள்ல எது உவமைன்னு சொல்லினேன்? துலாக்கோல். துலாக்கோல் உவமையாகவும், உவமைக்கக்கூடிய பொருள் எது? சான்றோர்களின் நடுநிலைமை. உவம உருவு போல. இந்த மூன்றும் வெளிப்படையாக வருவது, இந்த மூன்றும் வெளிப்படையாக வருவதுதான் இது உவமை அணி. அடுத்து கூடா ஒழுக்கம் என்ற அதிகாரத்திலிருந்து 2 குறள்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்தது கூடா ஒழுக்கம். கூடா ஒழுக்கம் என்ற அதிகாரத்திலிருந்து 2 குறள்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 3வது குறள், வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இக்குறளுக்கான பொருள், வழியில் நிலைமையான் மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவம்,
அதாவது வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம், மனதை அடக்க இயலாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. புலியின் தோலை போர்த்து கொண்டு பசு பயிரை மேய்ந்தது. அதாவது ஒருவர் தவம் செய்ய போகிறார். தவம் செய்வதற்கு முக்கியமான பண்பு என்ன? முதலில் அவர் மனதை கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் அவரால் மனதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி ஒருத்தர் தவம் செய்ய போகிறார். அது எதை பொறுத்தது என்று பார்த்தால், ஒரு பசு புலியின் தோலை போர்த்தி கொண்டு புல் மேய்வதற்கு சமம். புல் என்றால் பயிர், பயிரை மேய்வதற்கு சமம். இந்த குறளில் எந்த அணி பயின்று வந்துள்ளது என்று பார்த்தால் இல்பொருள் உவமையணி. அதாவது இந்த மூன்றாவது குறளுக்குரிய சுருக்க கருத்து புலித்தோல் போர்த்திய பசு. புலித்தோல் புலித்தோல் போர்த்திய பசு. இல்பொருள் உவமையணி அப்படின்னா என்ன? இல்பொருள் உவமையணி என்பது உலகில் இல்லாத பொருளை ஒன்றிற்கு உவமையாக கூறுவது. அதுதான் இல்பொருள் உவமையணி. அதாவது பசுவானது புலியை கண்டால் பயந்து ஓடும் விலங்கு. அதாவது பசுவானது புலியை கண்டால் பயந்து ஓடும் விலங்கு. அப்படி இருக்கும்போது பசுவானது புலியின் தோலை போர்த்தி கொண்டு பயிரை மேய்ந்தது என்று கூறுவதுதான் உலகில் இல்லாத செயலாகும். இது இல்பொருள் உவமையணி என்றாயிற்று. இல்பொருள் உவமையணி அப்படின்னா என்ன? இல்லாத பொருளை கூறுவது. இல்பொருள் உவமையணி உலகில் இல்லாத பொருளை உவமையாக கூறுவது. உவமையாக கூறுவது. நான்காவது குறள். கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொளல். கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொளல். இக்குறளுக்கான பொருள் கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு. கனை என்றால் அம்பு, யாழ் என்றால் இசைக்கருவி. நேராக இருக்கும் அம்பு கொடியதாக இருக்கிறது. வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையை தருகிறது. அன்ன வினைபடு பாலால் கொளல். அதுபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது அம்பு நேராக இருந்தாலும் அதனுடைய செயலானது கொடியது. ஆனால் இசைக்கருவியின் கொம்பு வளைந்து இருந்தாலும் அதிலிருந்து வரக்கூடிய இசை இனிமையானது. ஒருவரின் உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது. அவரின் செயலை வைத்துதான் நாம் மதிப்பிட வேண்டும் என்பதுதான் இந்த குறளுக்குரிய கருத்து. இந்த குறளுக்குரிய மைய கருத்து வினையால் கொளல்.
அடுத்து கல்லாமை என்ற அதிகாரத்திலிருந்து 2 குறள்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கல்லாமை. ஐந்தாவது குறள். உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர். உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர். இந்த குறளுக்கான பொருள், உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர். இக்குறளுக்கான பொருள், கல்லாதவர் பயனில்லாத களநிலம் போன்றவர். களநிலம் என்றால் என்பது விவசாயத்திற்கு பயன்படாத ஒரு நிலம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை. அதாவது இதனுடைய மைய கருத்து என்னவென்றால், கல்லாதவர் கலர் நிலம், கல்லாதவர் கலர் நிலம். களநிலம் என்பது விவசாயத்திற்கு பயன்படாத ஒரு நிலம். ஆறாவது குறள். விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றோரோடு ஏனையவர். விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றோரோடு ஏனையவர். இக்குறளுக்கான பொருள், கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது எது மாதிரி என்றால், மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது. இந்த குறளுக்குரிய மைய கருத்து, கல்லாதவர் விலங்கு, கல்லாதவர் விலங்கோடு ஒப்பிடப்படுகிறாங்க. அடுத்து குற்றங்கடிதல் என்ற அதிகாரத்திலிருந்து 2 குறள்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. குற்றங்கடிதல். ஏழாவது குறள். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். வைத்தூறு என்றால் வைக்கோல் போர். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். இக்குறளுக்கான பொருள், தன் மீது பழி வரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்வருடைய வாழ்க்கையானது நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல எரிந்து அழிந்துவிடும். அதாவது எந்த ஒரு குற்றமும் வரும் முன்னே காத்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைனா அவருடைய வாழ்க்கை அழிந்துவிடும். இந்த குறளுக்குரிய மைய கருத்து, வருமுன் காக்க, வருமுன் காக்க. இந்த குறளில் எந்த அணி பயின்று வந்துள்ளது என்று பார்த்தால், உவமை அணி. அதாவது உங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், உவமை அணி அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்லியிருக்கேன். உவமை அணி என்பது ஒரு பொருளை அத்தன்மை கொண்டு மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது. அதாவது உவமை, உவமிக்கப்படும் பொருள், உவம உருவு ஆகிய மூன்றும் வெளிப்படையாக தோன்றுவதுதான் உவமை அணி. இக்குறளில் நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போரை உவமையாக்கி பழி வரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ள
கொள்ளாதவருடைய வாழ்க்கையை உவமைக்கப்படும் பொருளாக்கி போல என்ற உவம உருவு வெளிப்படையாக அமைந்துள்ளதால் இது உவமை அணி ஆயிற்று. 8வது குறள். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. இக்குறளுக்கான பொருள், தன் குற்றம் நீக்கி, தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் அதன் பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்து என் குற்றம் ஆகும் இறைக்கு அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது. அதாவது தலைவன் என்பவர் ஒரு அரசன். முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன் பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது. அதாவது ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னு முதலில் அவனுடைய குற்றத்தை நீக்க வேண்டும். அதன் பிறகு மற்றவர் குற்றங்களை ஆராய வேண்டும். இந்த குறளுக்கான மைய கருத்து, தன் குற்றத்தை கண்டு நீக்கி, அதாவது உன்னை அறி, முதலில் உன்னை அறி. அடுத்து இடனறிதல் என்ற அதிகாரத்திலிருந்து 2 குறள்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இடனறிதல் என்ற அதிகாரத்திலிருந்து இடனறிதல். 9வது குறள். தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது. இக்குறளுக்கான பொருள், தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க, பொருந்தாத இடத்தை அறியாமல் எந்த செயலையும் முற்றும் இடங்கண்ட பின் அல்லது. தொடங்கவும் கூடாது, இகழவும் கூடாது. அதாவது முழுவதுமாக செய்து வெற்றிக்கான வாய்ப்பு அமையும் வரை எந்த செயலையும் தொடங்கவோ அதை எளிதாக செய்து விடலாம் என்று எந்த செயலையும் இகழாதே. இந்த 9வது குறளுக்குரிய மைய கருத்து, இடமறிந்து செய்க, அதாவது இடமறிந்து செயல்படுதல், இடமறிந்து செய்க. பத்தாவது குறள். கடல் ஓடா கால்வல் நெடுந்தே கடல் ஓடும் நாவாயும் ஓட நிலத்து. கடல் ஓடா கால்வல் நெடுந்தே கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இக்குறளுக்கான பொருள், கடல் ஓடா கால்வல் நெடுந்தே, வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது. கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓடாது. அதாவது அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும். மீண்டும் ஒரு முறை இக்குறளுக்கான பொருளை சொல்கிறேன். வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது. கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது. தரை அப்படின்னா நிலத்தில். அதாவது அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும். இந்த குறளில் எந்த அணி பயின்று வந்துள்ளது என்று பார்த்தால் பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணி. இந்த குறளுக்குரிய மைய கருத்து, இடத்திற்கு ஏற்ப செயல்பட வேண்டும்.
இடத்திற்கு ஏற்ப சரிமானவர்களே, இந்த குறளில் எந்த அணி பயின்று வந்துள்ளது என்று பார்த்தால் பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணி என்பது தான் கருதிய பொருளை நேரடியாக சொல்லாமல் அதனோடு தொடர்புடையவற்றை சொல்லி விளங்க வைப்பது பிரிது மொழிதல் அணி. இதனை ஒட்டணி என்றும் கூறுவர். அதாவது அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும் என்பதே கூற விரும்பிய கருத்து. ஆனால் அதனை கூறாமல் வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓடாது என உவமையாக்கி வேறொன்றை கூறுவது பிரிது மொழிதல் அணி. சரி மாணவர்களே, இந்த குறள் பகுதிகளில் குறள் எண் 1, குறள் எண் 4, குறள் எண் 6, குறள் எண் 8 இந்த 4 குறள்களும் மனப்பாட குறள்கள். அதனால் மாணவர்கள் இந்த குறளுக்குரிய பொருட்களை புரிந்து நன்கு மனனம் செய்ய வேண்டும். மனனம் செய்வது மட்டுமல்லாமல் நன்கு படித்து எழுதி பார்க்க வேண்டும். சரி மாணவர்களே, அடுத்து மதிப்பீட்டு பகுதிக்கு செல்லலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது? நடுவு நிலைமை. பயனில்லாத களர் நிலத்திற்கு ஒப்பானவர் கல்லாதவர். வள்ளுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை கூட்டல் உருவம், நெடுமை கூட்டல் தேர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நெடுந்தேர். வரும் முன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. குருவினா, சான்றோருக்கு அழகாவது எது? சான்றோருக்கு எது அழகு? துலாக்கோல் போன்று சமமாக சான்றோர்கள் செயல்படுவதே சான்றோருக்கு அழகு. எதை சான்றோருக்கு ஒப்பிட்டு கூறுறாங்க? துலாக்கோலை. துலாக்கோல் என்பது தராசு. பழியின்றி வாழும் வழியாக திருவள்ளுவர் கூறுவது யாது? தலைவன் தன் குற்றம் பார்த்து பிறர் குற்றத்தை ஆராய்ந்தால் எந்த பழியும் ஏற்படாது. ஃபர்ஸ்ட் தலைவன் என்ன பண்ணணும்? தன்னுடைய குற்றத்தை பார்க்கணும். அப்புறம் தான் அடுத்தவர்களுடைய குற்றத்தை ஆராய்ந்து செயல்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது எந்த பழியும் ஏற்படாது. புலித்தோல் போர்த்திய பசு என்று ஓமையால் திருக்குறள் விளக்கும் கருத்து யாது? மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவனுடைய தவக்கோலம் பசு புலியின் தோலை போர்த்தி கொண்டு பயிரை மேய்வது போன்றது. சரிமானவர்களே, மீண்டும் ஒரு முறை ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு பற்றிய செய்திகளை பார்ப்போம். ஆசிரியர் குறிப்பு: பெயர் திருவள்ளுவர், பெற்றோர் ஆதி பகவன், மனைவி வாசுகி, ஊர் சென்னையில் உள்ள மயிலாப்பூர், காலம் கிமு 31, சிறப்பு பெயர்கள்: பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார், தெய்வப்புலவர், நான்முகன், மாதானுபங்கி, சென்னா போதார். தொழில் நெசவு தொழில். திருவள்ளுவர் 2000 ஆண்டுக்கு முற்பட்டவர். அவருடைய நினைவு சின்னங்கள் சென்னையில் வள்ளுவர் கோட்டம், கன்னியாகுமரியில் 133 அடி உயரமுள்ள சிலை. அடுத்து நூல்வெளி பற்றிய செய்தியை பார்ப்போம். திரு கூட்டல் குறள்.
திருக்கூட்டல் குறள் திருக்குறள். திருக்குறள் என்பது மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆன நூல். மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆன நூல். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது 2 அடியும் 7 சீர்களையும் கொண்டது. 133 அதிகாரங்களும், அதாவது 133 அதிகாரங்களும், அதிகாரத்திற்கு 10 குறளும், மொத்தம் 1330 குறட்பாக்களை கொண்டது. பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் எது? திருக்குறள். முப்பால் பகுப்பு கொண்டது. ஒன்று அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இன்பத்துப்பால் என்பதை காமத்துப்பால் என்றும் கூறலாம். இன்பத்துப்பால்னாலும் காமத்துப்பால்னாலும் இரண்டும் ஒன்றுதான். இப்போ அறத்துப்பால் 4 இயல்களை கொண்டது. அந்த 4 இயல்கள் என்னென்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். இது 4 இயல்களை கொண்டது. பொருட்பால் 3 இயல்களை கொண்டது. ஒன்று அரசியல், அமைச்சியல், ஒளிப்பியல். இந்த 3 இயல்களையும் பொருட்பால் கொண்டது. இன்பத்துப்பால் 2 இயல்களை கொண்டது. களவியல், கற்பியல். களவியல், கற்பியல் என்ற 2 இயல்களை கொண்டது. சரி, அடுத்து நம்ம திருக்குறளில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மொத்த அதிகாரங்கள் 5 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 5 அதிகாரத்திலிருந்தும் 2 குறட்பாக்கள் கொடுத்துள்ளன. அதாவது நடுவுநிலைமை என்ற அதிகாரத்திலிருந்து 2 குறள்களும், கூடா ஒழுக்கம் என்ற அதிகாரத்திலிருந்து 2 குறள்களும், கல்லாமை என்ற அதிகாரத்திலிருந்து 2 குறள்களும், குற்றங்கடிதல் என்ற அதிகாரத்திலிருந்து 2 குறள்களும், இடனறிதல் என்ற அதிகாரத்திலிருந்து 2 குறள்களும், மொத்தம் 10 குறள்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்து புத்தகத்தில் பக்க எண் 46 கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சிகளை பார்ப்போம். திருக்குறளை சீர்பிரித்து எழுதுக. திருக்குறள் கொடுத்துருக்காங்க, அதை ஒவ்வொரு சீராக பிரித்து எழுதணும். இப்போ தற்கார், தகவிலர், என்பது, அவரவர், எச்சத்தால், காணப்படும் அப்படின்ட்டு 7 சீராக நம்ம என்ன பண்ணோம், அங்கே பிரிச்சுக்கணும். அடுத்து 2வது தொடங்கற்க, எவ்வினையும், எள்ளற்க, முற்றும், இடங்கண்ட, பின் அல்லது அப்படின்ட்டு 7 சீராக பிரிச்சுக்கணும். கோடிட்ட இடத்தை நிரப்புக. வழியில் நிலைமையான் வள்ளுருவம் டேஷ் பெற்றம். புலியின் தோல் டேஷ் மேய்ந்தது, மேய்ந்தற்று, போர்த்து. 2வது விலங்கோடு மக்கள் அணையர், இளங்கு நூல் கற்றோரோடு ஏனையவர். இப்போ விலங்கோடு டேஷ் அங்கே என்ன எழுதணும், மக்கள். அணையர் அந்த டேஷில் என்ன எழுதணும், இளங்கு நூல், கற்றோரோடு ஏனையவர். அடுத்து சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. இங்கே சீர்களை வந்து என்ன பண்ண மாற்றி கொடுத்துருப்பாங்க, நாம் என்ன பண்ணோம், முறைப்படுத்தி எழுதணும், ஒரே ஆர்டராக எழுதணும். கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல் என்று சீர்களை முறைப்படுத்தி எழுத வேண்டும். இந்த பயிற்சிகள்லாம் எழுதி பாருங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.